அலகு 2 பருப்பொருட்களின் நிலைகள். கற்றல் நோக்கங்கள். இப்பாட இறுதியில் மாணவர்கள் பெறும் திறன்கள். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களை பற்றி அறிதல். அதாவது நம்மளை சுற்றியுள்ள எல்லா பொருளுமே பருப்பொருள் தான், அதை பற்றி அறிதல். திட திரவ வாயு பொருட்களுக்கு இடையேயான வேறுபாட்டை அறிதல். அந்த பருப்பொருளானது வந்து இந்த 3 நிலைகள்ல இருக்கும். அதாவது திடம் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது, திரவம்னா தண்ணி மாதிரி ஒரு நீர்ம நிலையில உள்ளது, வாயு இந்த பொருளுக்கு இடையிலான வேறுபாடு அறிதல். எளிய சோதனைகள் செய்து பார்த்தல். பருப்பொருட்களின் பண்புகளை உற்று நோக்கி அறிதல். அதோட பண்புகளை வந்து உற்று நோக்கி நம்ம அறிகிறது. பொருட்களின் இயல்புகளை விவரித்தல். அது எந்த மாதிரி தன்மை உடையதுன்னு விவரிக்கிறது. பருப்பொருள். ஆசிரியை லீலா, கீழ்காணும் படத்தை பார்த்து அதில் நீ பார்க்கும் பொருட்களை மட்டும் கூறு. ஆசிரியை வந்து லீலாவை பார்த்து இந்த கீழ்காணும் படத்தில் உள்ள பொருட்களை சொல்றாங்க. லீலா, சரி மேடம். சூரியன், சூரியன் எங்க இருக்கு? இங்க இருக்கு சூரியன். அப்புறம் என்ன சொல்றா? ஆறு, இது ஆறு. அப்புறம் படகு, இது படகு. அப்புறம் இது வீடு. அப்புறம் மரம், இங்க ஒரு மரம் இருக்கு, இங்க ஒரு மரம் இருக்கு. அப்புறம் கார், இங்க ஒரு கார் இருக்குது. அப்புறம் பறவைகள், இந்த இங்க பறவைகள்லாம் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பறவைகள். ஆசிரியை, மிகச்சரி. படத்தில் பல பொருட்கள் உள்ளன. அவற்றுள் சில இயற்கையானவை, சில மனிதனால் உருவாக்கப்பட்டவை. இயற்கையானவனே வந்து இயற்கையாவே வந்து அது இருக்கும் பூமியில. மனிதனால் உருவாக்கப்பட்டதுன்னா அந்த கார் வந்து மனிதனால உருவாக்கப்பட்டது, இந்த வீடு மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த சேர் மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்புறம் இந்த ஒட்டகச்சிவிங்கி, இந்த சூரியன், இந்த மங்கி, மரங்கள், தண்ணீர் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே உருவாக்கப்பட்டது. உங்களால் நம்மை சுற்றி உள்ள பல பொருட்களை பார்க்க முடியும். எவற்றையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறதோ, தொட முடிகிறதோ அவை அனைத்துமே பருப்பொருட்களே. அதாவது நம்மளால பார்க்கக்கூடிய பொருட்கள், தொடக்கூடிய பொருட்கள் எல்லாமே பருப்பொருட்களே அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்க உள்ள இங்க ஒரு கல்லு மாதிரி இருக்கு. இதை வந்து நம்மளால பார்க்க முடியுது, தொட்டும் பார்க்க முடியும். ஸோ அது ஒரு பருப்பொருள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் மக்களால் பார்க்க முடியுது, தொட்டு உணர முடியுது, அவை எல்லாமே வந்து பருப்பொருட்கள் தான். நிறை மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மை கொண்ட எந்த ஒரு பொருளும் பருப்பொருள் எனப்படும். இப்போ பருப்பொருள்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைனா வந்து நம்ம இங்கிலீஷ்ல வெயிட்னு சொல்றது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு வகையான நிறை இருக்கும். அப்புறம் அது ஒரு இடத்தை அடைத்துக்கொள்ளும் தன்மை உடையது. இடத்தை அடைத்துக்கொள்ளும் என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஒரு வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பூமியில் உள்ள அந்த இடத்த வந்து இந்த வீடானது வந்து அடைச்சிக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது? வீடுங்கிறது இடத்தை அடைத்துக்கொள்ளுது. ஸோ இந்த தன்மையுடைய எந்த ஒரு பொருளும் பருப்பொருள் எனப்படும். ஸோ பருப்பொருள் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? நிறை மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மை கொண்ட எந்த ஒரு பொருளும் பருப்பொருள் எனப்படும். நிரப்புவோமா? நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் சிலவற்றை பட்டியலிடுக. நம்மை சுற்றி என்ன இருக்கு? காற்று இருக்கு, அதுவும் ஒரு பருப்பொருள் தான். நீங்க கேட்கலாம், காற்றை கண்ணால பார்க்க முடியாது, அது எப்படி நம்ம பருப்பொருள்னு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம என்ன வந்து அதுக்கு இது பார்த்தோம், டெஃபினேஷன் பார்த்தோம். ஓகே, நம்ம பருப்பொருள் என்னன்னு பார்த்தோம். நிறை மற்றும் இடத்தை அடைத்துக்கொள்ளும் தன்மை உடையது. ஸோ காற்றுக்கும் வந்து நிறை இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து அதுவும் இடத்தை வந்து அடைத்துக்கொள்ளும். அதனால வந்து நம்ம காற்றையும் வந்து பருப்பொருள்னு சொல்றோம். அப்புறம் தூசியும் அதே மாதிரி தான். அப்புறம் கைபேசி, அதாவது மொபைல் போன், அதுவும் வந்து பருப்பொருள் தான். அப்புறம் தொலைக்காட்சி, அதுவும் பருப்பொருள் தான். ஸோ நம்மளை சுற்றி உள்ள பல விஷயங்கள் வந்து பருப்பொருட்கள் தான். சொல்ல போனா எல்லாமே பருப்பொருட்கள் தான். மேலும் தெரிந்து கொள்வோமா? நிறை என்றால் என்ன? அதாவது நம்ம என்ன பார்த்தோம்? நிறைன்னு பத்தி படிச்சோம் இல்லையா? ஸோ நிறைன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் நிறை எனப்படும். பருப்பொருட்கள் நம்மை சுற்றி உள்ள எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கு. நாம் சுவாசிக்கும் காற்று ஒரு பருப்பொருள் தான். எடுத்துக்கொள்ளும் உணவு, பருகும் நீர் என நம்மை சுற்றி உள்ள அனைத்துமே பருப்பொருளே. நீயும் ஒரு பருப்பொருள் என்பது உனக்கு தெரியுமா? ஏன் நம்மள பருப்பொருள்னு சொல்றோம்? நமக்கும் நிறை இருக்கு, அதாவது இடை இருக்குது. அப்புறம் நம்மளும் வந்து ஒரு இடத்தை அடைத்துக்கொள்ளும். ஒரு சேர்ல நம்ம உட்கார்ந்துட்டோம்னா அந்த இடத்துல வேற யாரும் உட்கார முடியாது. சரிங்களா? ஒரு பொருள் அடைத்துக்கொள்ளும் இடத்தின் அளவே அதன் கன அளவு எனப்படும். கன அளவுனா என்னன்னா வந்து நம்ம என்ன பார்த்தோம்? பருப்பொருள் வந்து இடத்தை அடைத்துக்கொள்ளும் பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு இடத்தை அடைச்சுக்கிறதோ அது வந்து அதனுடைய கன அளவு எனப்படும். நிறைய பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இப்போ நிறை, இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, வெள்ளம் கேட்குறீங்க. கடைக்காரர் என்ன பண்ணுவாரு? நீங்க 1 கிலோ கேட்டீங்கன்னா அந்த 1 கிலோ இடையை வந்து தெராசுல வந்து போட்டு இந்த பக்கம் வந்து கட்டிகளை போட்டு 2 பக்கமும் சமமா வர்ற மாதிரி வச்சுட்டு நமக்கு கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறை அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே
எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் வந்துருச்சு. கடைகளில் போனீங்கன்னா இந்த மாதிரி எடைக்கிராஸ்லாம் இருக்காது. நிறைய கடைகளில் வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு டிஸ்பிளேல எல்இடி டிஸ்பிளே இருக்கும். அதில் பொருளை போட்டு அதில் நம்பர்ஸ் வரும். ஸோ அதை பொறுத்து வந்து அவங்க எடை போடுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையை வந்து உடைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அது சின்ன சின்ன துகள்களாக மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்கள்லாம் ஒன்றா இணைஞ்சுதான் இதுக்கு வந்து வெயிட்டை கொடுக்குது, அதாவது நிறைய கொடுக்குது. அதே மாதிரி இந்த இரும்பு கட்டிகளுக்கும் அதே மாதிரி தான். இதே இந்த மாதிரி நீங்கள் உடைச்சிங்கன்னா சின்ன சின்னதாக உடைச்சிங்கன்னா சின்ன சின்ன இரும்பு துகள்களாக இருக்கும். இந்த மாதிரி துகள்கள் சேர்ந்து தான் வந்து ஒரு பொருளுடைய நிறைய நமக்கு கொடுக்குது. அதே நிறைங்கிறது. இப்போ வந்து புரிஞ்சுதுங்களா? அடுத்து கன அளவு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பீரோடு எடுத்துக்கோங்க. இது வந்து வீட்டில் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வகையான இடத்தை அடைச்சிக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா இது வந்து அதோட நீளம், இவ்வளவு நீளத்தை இடத்தை அடைச்சிக்குது, இவ்வளவு அகலத்தை வந்து அடைச்சிக்குது, இவ்வளவு உயரத்தை அடைச்சிக்கிறது. ஸோ கன அளவுங்கிறது என்னன்னா ஒரு பொருள் அடைத்துக் கொள்ளும் இடத்தின் அளவு தான் வந்து அதோடைய கன அளவு. 2.1 பருப்பொருட்களின் நிலைகள் மற்றும் பண்புகள். ஓகேங்களா? அதோட என்னென்ன நிலைகள்ல இருக்கும், அதோட பண்புகள் என்னன்னு பார்ப்போம். பருப்பொருட்கள் திடம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளில் உள்ளன. அதாவது பருப்பொருள் என்ன பார்த்தோம், 3 நிலைகள் இருக்குன்னு பார்க்குறோம். ஒன்று திடம், இது வந்து கோலி உருண்டைன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் திடம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. திரவங்கிறது வந்து நம்ம தண்ணி, பால், ஜூஸு, ஸோ இந்த மாதிரி நீர்ம நிலையில் உள்ளது எல்லாமே வந்து திரவம். வாயுன்னா உங்களுக்கு தெரியும், காற்று. ஓகேங்களா? ஸோ இதோட பண்புகள் பார்ப்போம். பண்புகள்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து கடினமானது, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால கடினமானது. திரவம் வந்து கடினமற்றது. அதாவது சொல்லப்போனா வந்து இதுவும் கடினமானது, ஆனா வந்து திடப்பொருளை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஒப்பிட்டு பார்க்கும்போது திரவம் வந்து திடப்பொருளோட கொஞ்சம் கடினமானது, கொஞ்சம் கடினம் இல்லாதது, கொஞ்சம் லேசானதுன்னு வச்சுக்கலாம். காற்று வந்து இதை விட, அதாவது திரவத்தை விட இன்னும் கனம் இல்லாதது, ரொம்ப லேசானது. திடப்பொருள் வந்து குறிப்பிட்ட வடிவம் கொண்டது, அதாவது இதோட வடிவம் வந்து மாறாது, அதாவது ஒரே ஒரு வடிவத்துல தான் இருக்கும். ஆனா திரவம் வந்து குறிப்பிட்ட வடிவம் இல்லை. ஏன்னா வந்து இப்ப நம்ம தண்ணியை வந்து நீங்க என்ன பாத்திரத்துல இருக்கிறீங்களோ அந்த வடிவத்துல தான் இருக்கும். அதனால அதுக்குன்னு ஒரு தனி வடிவம் கிடையாது. வாயுவுக்கும் குறிப்பிட்ட வடிவம் இல்லை, ஆமா அதுக்கும் கிடையாது. குறிப்பிட்ட கன அளவு கொண்டது, அதாவது ஒரு திடப்பொருளுக்கு வந்து குறிப்பிட்ட கன அளவு இருக்கும். அதாவது அது எந்த இடத்தை அடைச்சுக்குதோ அதாவது அப்படி வந்து மாறாம அப்படியே இருக்கும். அதே மாதிரி தண்ணிக்கும் குறிப்பிட்ட கன அளவு இருக்கும். அது எப்படி நம்ம வரக்கூடிய ஸ்லைடுகள்ல பார்க்கலாம். வாயுக்கு வந்து குறிப்பிட்ட கன அளவு இல்லை. ஏன்னா வந்து அது வந்து ஈஸியா நகரக்கூடியதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ரூம் இருந்தாலும் அந்த ரூம் ஃபுல்லா காத்து இருக்கும். ஒரு சின்ன டப்பாக்குள்ள போட்டு நம்ம காத்து அடைச்சாலும் என்ன ஆகும், அது தன்னை சுருக்கிக்கிட்டு அந்த டப்பாக்குள்ள இருந்துரும். ஸோ அதோட கன அளவு வந்து மாறக்கூடியது, அதாவது குறிப்பிட்ட கன அளவு அதுக்கு கிடையாது. திடப்பொருள் முயற்சி செய்து பார்ப்போமா. ஒரு பென்சிலை அழுத்தி பார்க்கவும். பென்சில் கடினமாக உள்ளதா? எப்படி இருக்கும், பென்சிலை ஈஸியா அமுக்க முடியுமா? அமுக்க முடியாது. அதனால ஆம். குறிப்பிட்ட வடிவமும் கன அளவும் கொண்ட பொருள் திடப்பொருள் எனப்படும். திடப்பொருள் என்னது, குறிப்பிட்ட வடிவம் இருக்கும், அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும், அப்புறம் குறிப்பிட்ட கன அளவு இருக்கும், அதுதான் வந்து திடப்பொருள். இது குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளும். ஏன்னா குறிப்பிட்ட கன அளவு இருக்கனால குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளும். திடப்பொருளில் துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருப்பதால் அவை இயல்பாக நகர முடியாது. அதாவது இப்போ ஒரு பஸ்ல போறீங்க, கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, நல்லா நெரிச்சு நெரிச்சு நிக்கிறாங்க, அப்ப நம்மளால நகர முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா நாலா திசைகளையும் நம்மளை சுற்றி என்ன ஆள்கள் வந்து நம்மளை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கனால நம்ம எந்த பக்கம் மூவ் பண்ணாலும் அவங்களும் வந்து நம்மளுக்கு உள்ள மூவ் பண்றதுனால நம்மளால நகர முடியாது. இதனாலதான் வந்து திடப்பொருட்களோட துகள்கள் வந்து நகர முடிவதில்லை. இதனை உடைக்கும் பொழுது அல்லது வெட்டும் போது மட்டுமே இதன் வடிவத்தை மாற்ற முடியும். ஆமா, அதை நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா அதுல எந்த மாற்றமும் இருக்காது. நம்ம வந்து அதை அடிச்சோ இல்லை உடைச்சோ ஏதோ பண்ணும்போது என்ன அதோட வடிவம் வந்து மாறும். திடப்பொருட்களுக்கான சில எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இது ஒரு பெட்டி, குறிப்பிட்ட வடிவம் இருக்கு. இது ஆப்பிள், இது ஒரு டைரிமா இருக்கு, இது வந்து ரோஸ், இது வந்து கல். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவு கடினமானது, கையால் அழுத்த முடியாது. ஆனா அந்த ரோஸ் வந்து நீங்க நினைக்கலாம் இது ரோஸா எல்லாம் நம்மளால கையால் அமுக்க முடியும்ல, அப்ப வந்து இது எப்படி திடப்பொருள் சொல்லலாம் அப்படின்னா, ரோஸுக்குன்னு நிறைய இருக்கு, ஒரு வெயிட் இருக்கு. ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கு பாருங்க. அதாவது ரோஸ்னா இப்படிதான் இருக்கும், நீங்க வந்து அதை கையால கசக்குனாலோ பிச்சாலோ தான் அதோடைய வடிவம் மாறும். ஸோ அதுக்கு வந்து வடிவம் இருக்குன்னா இதுவும் வந்து எனது திடப்பொருள் தான். திரவம் செய்து பார்க்கலாமா. நம்ம பார்த்தோம் திரவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட கன அளவு இருக்குன்னு பார்த்தோம்னா அது எப்படின்னு இப்ப பார்த்துருவோம். 4 வேறுபட்ட வடிவங்களை கொண்ட
1 லிட்டர் புட்டிகளை மேசையின் மீது வைக்கவும். 4 வெவ்வேறு சைஸ்ல உள்ள தண்ணி பாட்டில் வச்சுக்கணும். வாளி நிறைய நீர் எடுத்துக்கணும். ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கணும். ஒரு மாணவரை அழைத்து காலி புட்டிகளை பிடிக்க செய்து மற்றொரு மாணவரை கூடைகளை கொண்டு நீரினை நிரப்ப சொல்ல வேண்டும். ஒரு எம்டி கேன் வந்து ஒரு பையன் கொடுத்துடணும். இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணும், நம்ம ஒரு டம்ளர் வச்சு வந்து தண்ணியில் வந்து வாளியில் மோந்து அந்த வாட்டர் பாட்டில் நிரப்ப சொல்லணும். மற்றொரு மாணவரை கீழுள்ள அட்டவணையை பூர்த்தி செய்ய சொல்லுவோம். இன்னொரு மாணவர் இந்த மாதிரி அட்டவணையை போட்டு, இப்போ 4 புட்டி எடுத்துக்கிட்டோமா, ஒவ்வொரு புட்டியில வந்து எத்தனை டம்ளர் தண்ணியை வச்சு நம்ம நிரப்பணும்னு எழுதிக்கணும். புட்டிகளின் வடிவத்தையும் வரைஞ்சிடணும். ஒவ்வொரு புட்டியிலும் சம அளவு நீர் நிரப்பப்பட்டதா? ஆம். அனைத்து புட்டிகளும் சம அளவு நீரால் நிரப்பப்பட்டது என்பதையும் புட்டிகளின் வடிவத்தினை நீர் பெற்றது என்பதையும் நாம் அறியலாம். இது எப்படி நம்ம வந்து அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சிந்திக்கலாமா? உனது நீர் புட்டியின் வடிவம் என்ன? பொதுவா வந்து வாட்டர் கேன் எப்படி இருக்கும், வந்து உருளை வடிவத்துல இருக்கும். நீங்கள் தரையிலோ அல்லது மேசையின் மீதோ நீரினை ஊற்றினால் என்ன நிகழும்? என்ன ஆகும்? தண்ணி ஊற்றுற உடனே என்ன ஆகும்? அது ஒரே இடத்துல ஊற்றுற இடத்துல இருக்காது, அப்படியே வந்து மேலோட்டமா என்ன ஆகும், அப்படியே பரவும். இதே வந்து அந்த இடம் வந்து உயரமாகவும் அதாவது சமதளமா இல்லாம ஒரு பக்கம் உயரமாகவும் ஒரு பக்கம் பள்ளமாக இருந்தால் என்ன ஆகும்? தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு போய் அந்த உயரமான இடத்துல இருந்து பள்ளமான இடத்துக்கு போகும். இதுதான் வந்து 4 வகையான வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துடைய கன அளவு வந்து 1 லிட்டர் தண்ணி கேன் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா, இதோட வடிவங்கள் இந்த வாட்டர் கேனோட வடிவங்கள் வேற மாதிரி இருந்தா கூட, உதாரணத்துக்கு இப்போ 4 டம்ளர் சேர்ந்து 1 லிட்டர்னா நம்ம 4 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றும் பொழுது இந்த கேன் நிறைஞ்சிரும், எல்லா கேனுமே நிறைஞ்சிரும். இப்போ என்ன ஆகும், வந்து இதில் உள்ள வந்து தண்ணியோட அளவு வந்து மாறலை. 1 லிட்டர் கேனில் வந்து 1 லிட்டர் தான் தண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 1 லிட்டர் தண்ணியை கொண்டு நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அது 1 லிட்டராக தான் இருக்கும். இப்போ பெரிய பாத்திரத்தில் ஊற்றினா அதோட அளவு கூடிடாது. அதே மாதிரி சின்ன பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஊற்ற முடியாது. ஏன்னா வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து 1/2 லிட்டர் வந்து சின்ன பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா மிச்ச 1/2 லிட்டர் வந்து என்ன ஆகும், அந்த பாத்திரம் நிறைஞ்சிரும். இப்போ என்ன ஆகுது, வந்து நம்ம சின்ன பாத்திரத்திலையோ பெரிய பாத்திரத்திலையோ அந்த 1 லிட்டர் தண்ணியை ஊற்றும் பொழுது அது 1 லிட்டராக தான் இருக்கும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த தண்ணிக்கு வந்து அதாவது திரவத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கன அளவு இருக்கு, அது மாறாது. பின்வரும் படங்களை கவனி. திரவங்களின் வடிவம் அது உள்ள குவளைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஆமா, இப்போ இந்த ஜக்கை பார்த்தீங்கன்னா இதுல உள்ள பால் வந்து அதே ஷேப்ல இருக்க மாதிரி இருக்கா? அப்புறம் இங்க ஒரு ஆயில் கேன் இருக்கு பாருங்க, இந்த ஆயில் வந்து இதோட ஷேப்ல இருக்க மாதிரி இருக்கா? இங்க ஜூஸும் அதே மாதிரி தான், அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. மண்ணெண்ணெயை புட்டியில் ஊற்றுதல். இது வந்து மண்ணெண்ணெய் வந்து ஒரு கலர்ல இருக்கு, ஓகேங்களா? மண்ணெண்ணெய் என்ன சொல்லுவாங்க, கெரோசின் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ வந்து இது இந்த பாட்டிலோட வடிவத்தில் இருக்கு. அதே மாதிரி புட்டியில் உள்ள எண்ணெயும் அதே மாதிரி, இது வந்து எண்ணெய், இது வந்து ஜாடியில் உள்ள பால், இது வந்து குவளையில் உள்ள பழச்சாறு, இது குவளையில் அனுப்பப்பட்ட நீர். ஸோ திரவமானது என்னன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, அது நம்ம என்ன பாத்திரத்தில் எடுத்துக்கிறோமோ அந்த வடிவத்தில் தான் இருக்கும். திரவங்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லை, அதை நம்ம பாத்திரத்தை சொல்றாங்க. ஆனால் இடத்தை எடுத்துக்கொள்ளும் பண்பு உண்டு. அவை குறிப்பிட்ட கன அளவு கொண்டவை. மேற்கொள்ள பார்த்துட்டோம், அதோட கன அளவு மாறாது. அப்ப கன அளவு மாறாது, பொருளை ஒரு கன அளவு மாற என்ன அர்த்தம், அது ஒரு இடத்தை எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். இவை வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்தின் வடிவத்தில் இருக்கும். நம்ம பார்த்தோம், திரவங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக பாயும். பார்த்தோம் இல்லையா, மேஜையில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், தண்ணி அப்படியே நகண்டுகிட்டே போகும் இல்லையா, அது சொல்றாங்க. ஏனெனில் திரவங்களில் உள்ள துகள்கள் தளர்வாக அமைந்திருக்கும். அதாவது திடப்பொருளை எப்படி பார்த்தோம், ரொம்ப நெருக்கமா இருக்கும், அதனால நகர முடியாம இருந்தது. இங்க வந்து தளர்வான கொஞ்சம் இடம் விட்டு இருக்கும், அதனால என்ன ஆகுதால ஈஸியா வந்து நகர முடியும். நம்ம பஸ்ல உள்ள மாதிரி தான், பஸ்ல வந்து தனித்தனியா நிக்கிறோம், என்ன பண்ணுவோம், நம்ம இங்கிட்டு நகழுவோம் அங்கிட்டு நகழுவோம், அப்படியே ஆடுவோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் நாள் வந்து அங்கிட்டு நகர முடியுது. அதுதான் வந்து திரவங்களையும் நடக்குது. தொட்டு பார்த்து உணர்வோமா. பல்வேறுபட்ட திரவங்கள் வெவ்வேறு பாத்திரங்களில் வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்களை ஒவ்வொருவராக அவற்றை தொட்டு பார்த்து உணரச் செய்ய வேண்டும். அவற்றின் ஒட்டும் தன்மை செறிவு பற்றி மாணவர்களிடம் கேட்டு அது எவ்வகை திரவம் என கண்டறிக. ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா வளவளப்பான திரவம், அதாவது எண்ணெய். எண்ணெய் எப்படி இருக்கும், வளவளன்னு இருக்கும், சரியா? அப்புறம் ஒட்டும் திரவம், அதாவது நம்ம அந்த என்ன சொல்றது, இந்த சானிடைசர் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கை ஊற்றி கழுவும் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கும், அது இந்த தலையில போடுற வந்து ஷாம்பு, தலையில போடுற ஷாம்பு, இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், அது கையில ஒட்டிக்கும். நீர்த்த திரவம், தண்ணி வந்து எப்படி இருக்கும், ரொம்ப நீர்த்து போயிருக்கும். இது வந்து அடர்த்தியான திரவம், அதாவது தேன்,
விளக்கெண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப கட்டியா இருக்கும். அதாவது நம்ம தோசை மாவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப கட்டியா இருக்கும். அதே வந்து அடர்த்தியான திரவம் அப்படின்னு சொல்றோம். வாயு வாசனை திரவியங்களை தெளித்தாலோ அல்லது ஊதுபத்தி ஏற்றினாலோ அதன் வாசனை எப்படி அறை முழுவதும் பரவுகிறது. நீங்க பார்த்துருப்பீங்க, வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து விளக்கு ஏற்றி நம்ம ஊதுபத்தியை பொருத்தும் போது என்ன ஆகும், அது வந்து வீட்டில் உள்ள எல்லா பக்கம் வந்து பரவும். அதாவது நீங்கள் பாத்ரூமில் இருந்தாலும் அந்த வாடை வரும், கிச்சனுக்கு வரும், ஹாலுக்கு வரும். அப்போ என்னன்னா வந்து இந்த வாயுவானது அந்த அறை முழுவதும் வந்து பரவுது. ஓகேங்களா. அதை வாயு நம்ம சுற்றிலும் உள்ளது. வாயு உள்ள துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருப்பதால், அதாவது தண்ணி வந்து அதாவது தண்ணின்னு சொல்லக்கூடாது, அதாவது நீர்வம்னு சொல்லலாம். ஓகேங்களா. திரவம்னு வச்சுப்போம் பொதுவா. ஸோ திரவத்தில் உள்ள அந்த துகள்கள் வந்து அதாவது திடப்பொருளை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் தளர்வா இருந்துச்சு. இங்க வாயுக்கள் வந்து அதை விட இன்னும் ரொம்ப தளர்வா இருக்கு. அதனால என்ன நடக்குது, இப்போ தண்ணியை நம்ம ஊற்றும் போது மேஜையில ஊற்றுற என்ன ஆகுது, வந்து மேஜையில மட்டும்தான் பரவும், வீடு ஃபுல்லா பரவாது. ஆனா வாயுகள் வந்து அப்படி இல்லை. ஒரு ஊதுவத்தியை பொறுத்தா என்ன, அது வீடு ஃபுல்லா பரவுது. அப்போ வந்து அதோட துகள்கள் ரொம்ப தளர்வா இருக்கிறனால அவை மிக எளிதாக அனைத்து திசைகளிலும் பரவக்கூடியது. ஓகேங்களா. இவற்றுக்கு குறிப்பிட்ட வடிவம் நம்ம பார்த்தோம் முதல்ல. ஏன்னா வந்து காற்று வந்து ஒரு இடத்துல இருக்காது, அங்கங்க ஓடிட்டே இருக்கிறனால அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது. அதுக்கு வந்து கன அளவு இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட கன அளவு இருக்காது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாய்க்குள் வந்து இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையது. ஆனால் வந்து அதுக்கு குறிப்பிட்ட கன அளவு வந்து இருக்காது. ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா அந்த அறை முழுவதும் பரவும். ஸோ வந்து அந்த அறையினுடைய கன அளவு தான் வாயுவோட கன அளவு. ஒரு சின்ன டப்பாக்குள்ள அடைச்சிங்கன்னா அந்த டப்பாவுடைய கன அளவு தான் அந்த வாயுவோட கன அளவு. ஸோ வந்து இதுகளுக்கு குறிப்பிட்ட கன அளவு இருக்கும், சாரி குறிப்பிட்ட கன அளவு இருக்காது. இவை குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளாது. அதாவது இடத்தை அடைத்துக் கொள்ளும், ஆனால் குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளாது. பெரும்பாலான வாயுக்களுக்கு நிறம் இல்லை. அதாவது பெரும்பாலான வாயுக்கள் வந்து கலரே இருக்காது, வண்ணங்கள் இருக்காது. ஆனா வந்து வண்ணங்கள் உள்ள சில வாயுக்கள் இருக்குது. அது குளோரின் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு இருக்குது, பார்த்தீங்கன்னா பசு மஞ்சள் நிறத்துல இருக்கும். ஆனால் திடப்பொருளுடன் கலக்கும் பொழுது அவை தனிப்பட்ட நிறத்தில் தெரியும். ஆனா அந்த வாயு வந்து திடப்பொருளை வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு தனிப்பட்ட நிறம் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டு, அதாவது வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து உயர்ந்த வகுப்புக்கு போகும்போது இதை பத்தி படிப்பீங்க. நான் இருந்தாலும் இதை பத்தி லைட்டா சொல்லிடுறேன். ஓகேங்களா. அதாவது லைட்டா பார்த்துடலாம். அதாவது எல்லா பொருட்களுமே அணு, அதாவது ஆட்டம் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அந்த பொருளால அந்த துகள்களால ஆனது. ஒரு ஆட்டம், அதாவது ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள வந்து சென்டர்ல உள்ளது வந்து, அது நடுவில் உள்ளது வந்து அணுக்கரு. இது வந்து அதை சுற்றி வந்து எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு துகள்கள் வந்து என்ன ஆகும், நீள்வட்ட பாதையில சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு நம்ம சூரியனை சுற்றி எப்படி வந்து நிறைய கோள்கள் சுற்றி வருது, அதை வந்து நீங்க வந்து இதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எலக்ட்ரான்களை சுற்றி ஒரு வகையான வந்து மின்சாரம் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும், இந்த வாயுவில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து அந்த திடப்பொருள் எலக்ட்ரானோட வந்து நெருங்கும் பொழுது அங்கே இதே மாதிரி ஆட்டம் இருக்கும் இல்லையா. என்ன பார்த்தோம், எல்லா பொருளுமே ஆட்டத்தால், அதாவது அணுவலானதுன்னு பார்த்தோம். ஸோ வாயுவில் இருக்கிற மாதிரி திடப்பொருளையும் இதே மாதிரி எலக்ட்ரான்கள் இருக்கும், அதை சுற்றி வந்து மின்சாரம் இருக்கும். ஸோ ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்கள் வந்து அதிகப்படியான ஆற்றலை வந்து உறிஞ்சி அந்த ஆற்றலை வெளியிடும். அந்த ஆற்றல் வெளிவரும்போது அது எப்படி இருக்கும்னா சில குறிப்பிட்ட வாயுக்களுக்கும் திடப்பொருளுக்கும் வந்து அது வந்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய வண்ண ஒளிகளா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து வாயு வந்து திடப்பொருளோட ஒன்றா இணைக்கும் பொழுது அது வந்து தனிப்பட்ட நிறங்களில் காணப்படுகிறது. நன்றி. மற்றும் ஒரு வீடியோல பார்ப்போம்.